வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா நல்லா இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோ பார்த்த அத்தனை மக்களுக்கும் என் வீடியோ சப்போர்ட் பண்ணுவாங்க, சர்ப்ரைஸ் பண்ணுவோம் சரி, கமெண்ட் பண்ணுவோம் சரி, அதே மாதிரி இந்த லைக் பண்ணுவோம் சரி. ரொம்ப நன்றி. தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யார் பார்ப்போம்னா கையேந்தி பவனில் கையேந்திக்கு ஜெயக்குமார் பற்றி தான் பார்க்க போகிறோம். கார்பரேஷன் இருப்ப எம்இமா பார்க்க போகிறோம். கார்பரேஷன் வேலை செய்வாங்க எம்இமாவும் கையேந்தி பவன் கையேந்திக்கும் ஜெயக்குமார் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இவங்களும் பார்த்தீங்கன்னா கார்பரேஷமான இவங்க இந்த எம்இமா சரி ஜெயக்குமார் சரி இவங்க வந்து வெளி தோட்டத்துக்கு வந்து நான் வந்து ஒரு எச்எம்மு நான் வந்து ஃபாதருக்கு சொல்லுவாங்க தவிர உளுத்த ஒன்றுமே இருக்காது. ரொம்ப மோசமான ஆளுங்க. அது பார்க்க விட்டான். அதே மாதிரி என்னென்னா ஏற்கனவே போட்ட வீடியோ எல்லோரும் பார்த்துருந்தீங்க நம்ம சேனலில். இன்றைக்கி என்னென்னா இந்த ஜெயக்குமாரும் எம்இமாவும் ரெண்டுமே ஒரு என்ன சொல்லுது, ஒரே மாதிரி தான் குணம். இந்த பொம்பளைக்கும் நகை பணம், அவனுக்கும் நகை பணம் தான் முக்கியம். இன்றைக்கி இப்போ எங்கள் அம்மாவுடைய நகைங்க வாங்கி போய் விற்று அதில் சம்பாதிச்சு அது மூலிமா வெளிநாட்டிலேருந்து காமிச்சு பேசி எப்படியோ பண்ணி இருக்கிறான். அப்போது இந்த ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிமினலான ஆள். ரொம்ப மூளை வந்து ரொம்ப என்ன சொல்ற ரொம்ப அடிமட்டமான கிரிமினலான ஆள் அவன். இவன் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா நீதி நியாயம் நேர்மை அதெல்லாம் இல்லாமல் எப்படி துரோகம், யார் துரோகம் பண்ணல, யாரை குடும்பத்தை கெடுக்கலாம், யார் குடும்பத்தை வந்து அழிக்கலாம், யார் குடும்பம் உங்களுக்கெல்லாம் எப்படி அப்படி ஆம்பளை வளர்ச்சி போட்டலாம்னு மனசுல ஒரு எண்ணம் இல்ல? உங்க தனக்கு மினுக்கு குடுக்கலாம் பார்த்துட்டு உங்க பின்னால ரோலோ தெரியறதுக்கு எத்தனை நாள பசங்க இருக்காங்க. ஆனா நானும் எப்படி நகை வச்சுக்காங்க, பணம் வச்சுக்காங்க, கண்ணை விட்டு கொள்ளடிக்க திருட்டேன் ஜெயக்குமார். அதே மாதிரி எம்இமாவும் 5 வருஷம் எங்கே போனா எங்கே பண்ணா ஏதா பண்ண பார்க்கவே இல்லை. இந்த ஜெயக்குமார் என்ன பண்ணுறாரு ஏதா பண்ணுறாரு, எங்கள் வீட்டுக்கு காணுமே, ஐயோ நம்ம வீட்டுக்கு எங்கே போயிட்டாரு ஏதா போயிட்டாரு, என்ன ஆச்சு, இருக்காரா செத்துட்டாரா, வேறு எங்கேயாவது ஓடிட்டு போயிட்டாரா பார்க்காம இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க 5 வருஷம் கண்டுக்கவே இல்லை. அதே மாதிரி இந்த ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா லெட்டர் போட்டு அது போட்டு இது போட்டு ஏமா வாமா பேசுகிறாரு, அதுவும் ஒரு பதில் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் பணம் வந்துச்சுமா, பணம் சம்பாதிச்சோன்னா உடனே வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு மனுஷோட ஒரு எண்ணம், பணத்துக்காக தான் அவங்க மதிப்பு. இன்றைக்கி ஜெயக்குமார் சொல்லல, நீங்கள் நினைக்கல ஐயோ நமக்கு வந்து மனைவி சப்போர்ட் இது, நம்ம இவங்க வந்தால் கூட அவங்க மனைவி சட்டம் போடுறாங்க கொள்ளலாங்க நினைக்கல. ஆனால் இவ்வளோ சப்போர்ட் இருந்தால் கூட நல்லா சர்க்கஸ் பண்றான் நீ. ஆரம்பத்தில் ஏன் சப்போர்ட் வரல, ஏன் ஆரம்பத்தில் அந்த வக்காலத்து வரல, ஏன் அப்போ மட்டும் ஏன் விட்டு போனோம்? என்னோட கேள்வி அதான். அன்றைக்கெலாம் வந்து விட்டு போகாமல் கூடவே இருந்து வாழாமல் விட்டு போயிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பணம் வந்தப்போ கூட வந்து வாழறேன், எனக்கு நீ வேணும், என் கூட வந்து வாழன்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்து நீ யார் இந்த எம்இமா. ஆனால் ஒரு காலத்தில் இந்த ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா அடிச்சு குச்சி அந்த உயிர் நாடு பிடிச்சி, யாரும் தப்பாக செய்யாதீங்க, உயிர் நாடு பிடிச்சி ஒரு கொடூரமான பொம்பளை வந்து பண்ணிட்டு போகுது. யார் ஜெயக்குமாரை தாலி வீசி
போட்டு ஒரு புருஷன் கட்டின ஒரு தாலி, மனைவியோட தாலி எது தேவையில்ல, நீ வானா இந்த தாலியை சொல்லி தூக்கி போட்டு ஓடி போன ஆள் தான் எமிமா. ஆனால் இந்த ஜெயக்குமார் என்ன பண்ணால், சரி நம்மளுக்கு வந்து எந்த சப்போர்ட் இல்லையே, நமக்கு எந்த இதுவும் இல்லையே, நம்மளுக்கு யாருமே இல்லையே, இப்படி பண்ணிட்டு வேணும் சொல்லி என்ன பண்ணால் சென்னைக்கு நேரம் கிளம்பி வந்துட்டான். வந்து அப்புறமா இங்கே என்ன பண்ணா, எல்லார்ட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு, யார் ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியமான ஆள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு, அதே மாதிரி வந்து ஒரு உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்களா இந்த ஆரோக்கியநாதன், இந்த ஆரோக்கியநாதன் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு, ஐயா எனக்கு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணணும், நான் கல்யாணம் ஆகாதவன், நான் கன்னியாஸ்தரன், நான் தனிமையாக இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, நான் செத்து போயிட்டா. Excuse me, can you tell me what time the play is going to start? Excuse me, can you tell me what time the play is going to start? Yes, thank you. Excuse me. நமக்கு இங்கிலீஷ்ல தெரியாது. நோ இங்கிலீஷ், only தமிழ். பேசா தமிழ்ல பேசுங்க. டிராமா பார்க்க வந்தா டிராமா பார்க்கணும். கச்சான் முச்சான் பேசிக்கிட்டு என்னை வந்து பாப்பார்கள் நான் அப்படி வந்து சொன்ன ஆள் தான் இந்த ஜெயக்குமார். ஏன்னா அந்த ஆடுக்கு நான் சொன்னாரா, எனக்கு மனைவி இல்லை, யாரும் இல்லை, இன்னும் கல்யாணம் ஆகாத ஆள், நான் என்ன செய்யுது, எனக்கு யாருமே இல்லை சொல்லி ஒரு எல்லாத்தையும் பீழ விட்டு தான் கல்யாணத்தை பண்ணிக்கிறான். யாரு இந்த ஜெயக்குமார். அப்போது அந்த மாதிரிலாம் பண்ண ஒரு ஆள் தான். எனக்கு வந்து கல்யாணம் ஆகலை, எனக்கு வந்து யாருமே இல்லை, எனக்கு வந்து நீ தாதாடா டான் கேங் லீடர். கண்ணுலயே கலவரம் தெரியுதே ராஜா, நான் எப்படி அழாம இருப்பேன். ஏய் கண்ணாடி எடுத்து மாட்டா, அப்புறம் எப்படி கலவரம் தெரியும்? இப்ப எப்படி? பரவாயில்ல, தேடு இங்க போட்டு வா போ. சொந்தம் வந்து யாரையுமே சேர்த்துக்கல அப்படின்னு சொல்லி எனக்கு யாராவது வந்து ஒரு பொண்ணு பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க சொன்னேன். அப்போது அவர் என்ன பண்ணார், சரி எங்கள் வீட்டில் 4 பசங்க ஒரு பையன் 3 பொண்ணு. அப்போ அங்கே போய் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் இந்த மாதிரி வந்து பார்த்தாரு. ஒரு வீட்டு போய் பார்க்கும்போது செட் ஆகலை. ஏன்னா அவர் வந்து ஆளுக இல்லை, அது இல்லை, இது இல்லை சொல்லி வந்துட்டார். அந்த பொண்ணு வந்து கருப்பாது, ஒரு பொண்ணு வந்து படிப்பு கம்மி, ஒரு பொண்ணு வந்து குள்ளமாக சொல்லி ஒரு கயிற்று கட்டார். அதேமாதிரி வேற வீட்டுக்கு போகிறார். வேற வீட்டுக்கு போனப்பமா நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா, கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா. இந்த பொண்ணு வந்து நமக்கு செட் ஆகாதுங்க, நமக்கு இந்த பொண்ணு வந்து எனக்கு பிடிக்கல, படிப்பு இல்லை சொல்லி கைது விட்டு வந்தான். அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு இது பார்த்து ஒன்றும் செட் ஆகலை. கடைசியாக என்ன பண்ணார், இந்த ஆரோக்கியநாதன் தான் ஜெயக்குமார் கூட்டிகிட்டு வந்து எங்கள் தாத்தா வீட்டில் வந்து எங்கள் தாத்தா அப்பா வந்து காமிச்சார். இங்கே தாங்க இவங்க வந்து கிறிஸ்டின்னு நாய்க்கல் மாற ஆளுங்க, ஆனால் நாய்க்கு கிறிஸ்டின் ஆகிட்டாங்க, மாறிட்டாங்க சொல்லி காமிச்சார். அவனுக்கு வந்து பார்த்து ஜெயக்குமார் உடனே பிடிச்சி போச்சு. ஏன்னா இவங்க வந்து பார்க்கும்போது தெரிஞ்சு நல்லா இருக்காங்க, சரி நல்ல ஃபேமிலி, இவங்க ஏமாத்தில்ல, குடும்பத்தை வந்து குடும்பத்தை எப்படி கொளுத்தில்ல, மண் ஊற்றி. இது ஆக்ஷன் மேடம். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவன் நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவனோட நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். அந்த மாதிரி வந்து வந்தான். ஏன்னா ஒன்றாக்கிங்க, இது நான் வந்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்தின குடும்பத்தை இதோட வந்தான். யாரு சதிகாரன் ஜெயக்குமார். இதுக்கு உடந்தையான யாரு, இந்த ஆரோக்கியநாதன், முதல்ல ஆரோக்கியன். அப்போது எல்லா பிரச்சனைகளும் முக்கியமான ஆள் பார்த்தீங்கன்னா இந்த ஆரோக்கியநாதன் தான். அப்போ பார்க்கும்போது இது உடனே யார் சொன்ன, இந்த ஆல்ரெடி சொன்னவங்களுக்கு இந்த ஆரோக்கியநாதன். இந்த ஆரோக்கியநாதன் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து காமிச்சுட்டு அவன காமிச்சுட்டு போகிறது அவங்க வேலை. ஏன்னா வந்து ஒரு குடும்பம் கெட்டு போகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஆரோக்கியநாதன் நல்லா ஏப்பா நீ யார், நீ முதல்ல என்ன ஏது விசாரிக்காம எவனோ ஒருத்தன் வந்தான், பொண்ணு பார்க்க சொன்னான், வாப்பா என் வீட்டில் இல்லை, என் வீட்டுக்கு பொண்ணு செட் ஆகலையாப்பா, மற்ற வீட்டு பாருங்க, தன்னோட குடும்பம் நல்லா விட்டுட்டு மற்ற குடும்பம் வந்துட்டான். கடைசியாக
ஏன் சார் செட் ஆகல என்ன பண்ண சரி போப்பா நீ ஏதோ கிளம்பி நீ யாரும் நான் விட்டுணும் கண்டுக்கல என்ன பண்ண வீட்டுக்கு போய் காமிச்சா வீட்டு செட் ஆகல சொல்லிட்டு கடைசியாக தான் எங்கள் வீட்டு வந்து தாலி எடுத்து போயிட்டாங்க. இந்த ஃபாதர்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த கிறிஸ்டின் பொதுவாக சொல்ல மற்றவங்க நல்லபடியாக இருக்கணும். ஐயோ அவங்க கஷ்டப்படுத்தாலும் நம்ம இது இருக்க மாட்டாங்க. வாப்பா ஒருத்த வரானா வாங்க இவங்க நல்லவங்க இவங்க நான் வல்லவங்க சொல்லி காமிச்சு போயிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவானுங்க சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா மண் பொன் மேலே ஆசை துறந்த கண் தூங்காத நம்ம தாலி எடுத்துட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து ஆதி காலத்து நடக்கிற விஷயம் தான். இது வந்து இப்போ தான் கிடையாது, ஆதி காலம் நடக்குது. ஆனால் பார்த்தா இந்த ஃபாதர் வேலை இதே தான் வேலை. ஒருத்தர் வந்து வெளியூர் ஒருத்தர் வரான்னா சென்னைக்கு வரான் ஒருத்தன் புதுசாக யார் பண்ணி உங்களுக்கு ஏன்னு ஏதோ வேணும் கேட்காம நீ உன் பேர் என்ன உன் வயசு என்ன நீ எந்த ஊர் உங்கள் அம்மா அப்பா யார் கூட போனால் இருக்கான் இல்லையா அதே மாதிரி வந்து நீ என்ன படிச்சுக்கிற ஏதாவது என்ன கோத்திரம் இருக்குது கேட்காம ஏதோ தொடர வாப்பா சொல்லி அவனுக்கு ஒரு பொண்ணுமா வாப்பா உனக்கு கிறிஸ்டின் பொண்ணுக்கா இவங்க சொல்லி காமிச்சுட்டு போடானா அவன் தான் வந்து போகுது. அவன் காமிச்சுட்டு போகுது அவனோட வேலை. கடைசியில் வீடு வாங்க யார் இந்த வெளியூர் வராங்க பார்த்தீங்களா இந்த ஜெயக்குமார் மாதிரி ஜெயக்குமார் நம்ம அந்த மாதிரி ஆளுங்க. அப்போ காமிச்சிட்டு போகும்போது ஜெயக்குமார் உடனே பிடிச்சி போச்சு. ஓகே எனக்கு வந்து உடனே போட்டார். அங்க என்ன பாருங்க கேக்குறதுக்கு பதில் சொல்லு. சோத்திரை அடி வாங்கியாச்சு சேத்திரை அடி வாங்கியாச்சு. எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்து மூடம் ஒரு பொய்யான ஒரு நான் இன்னும் கல்யாணம் ஆகாத ஆள் கன்னி பையன் சொல்லி ஒரு பீலை சொன்ன ஆள் தான். அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் என்ன கேட்டேன் சரிப்பா உங்கள் அம்மா அப்பா எட்டாப்பா எங்கள் அம்மா மூடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி முடமா இருந்தால் கூட காலத்து எட்டு வரல அது பார்க்கும். அப்போ வந்து நீ இப்போ எல்லாம் கேட்கல என்னப்பா நீ ஏன் இப்போ இப்படி விட்டீங்கன்னு. ஏன்னா யாருக்கும் தெரியாது ஆரம்பத்தில் எல்லாமே வந்து அனுபவம் பட்டது மாதிரி தான் சொல்ல நினைப்பு இருப்போம். இப்போ இனிமேல் உஷாராக இருப்போமா இருக்க மாட்டோம். இனிமேல் உஷாராக கண்டிப்பாக இருப்போம். இனிமேல் எவனா வந்து ஏன்ப்பா இந்த மாதிரி சொன்னாச்சுக்கா நம்ம கண்டிப்பாக திட்டுவோம் அடிப்போம் கண்டிப்பாக இனிமேல் வைப்போம். அந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணிட்டு போயிட்டேன் அந்த ஜெயக்குமார். ஆனா முதல்ல பார்த்தீங்கன்னா ஆடுக்கு நான் தான் உடனடியும் கூட. ஏன்னா நீ வந்து ஆடுக்கு நான் எங்கேயும் இல்லாமலாம் இல்லை எங்கேயும் வெளியூரம் கிடையாது. இதே குடம்பேட்டை தான். சப்போஸ் அவரோட டீட்டெயில்ஸ் கிடையாது நம்பர் டீட்டெயில்ஸ் கிடைச்சா கூட எனக்கு ஃபோன் பண்ணி தெரிவிங்க. அப்போது இன்னைக்கு இந்த ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு கற்றுட்டு ஒரு குடும்பத்து முதல்ல யார் பெரியவங்க. அப்போ என்ன பண்ணால் வீட்டில் பெரியவங்க 15,000 அட ஏங்க நீங்க வேற பீடி வாங்கவே 15 பைசா இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15,000 ஆச்சே கேட்டு இந்த மாதிரி என்னப்பா நான் எனக்கு கல்யாணம் ஆகலை சொல்லி பீலை விட்டு என்னென்னமோ மாய இதெல்லாம் காமிச்சு பண்ணிட்டான். அப்புறம் வந்து என்ன பண்ணிட்டேன் மறுபடியும் கல்யாணம் ஆனால் இப்போ நான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுங்க. ஏன்னா ஏன் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுன்னா முதல்ல அந்த பாட்டை நிறுத்துறா. எந்திரிச்சு வந்தா என்ன நடக்கும்னே உனக்கு தெரியாது. என்ன நடந்தாலும் நீங்க எந்திரிச்சு வர முடியாது. பாம்பே போகணுமா கல்கத்தா போகணுமா துபாய் போகணுமா குவைத்துக்கு போகணுமா அப்புறம் வந்து நேபாள் போகணுமா அப்புறம் நம்ம இருப்பாங்க டெல்லி நியூ டெல்லி அங்கே போனால் ரொம்ப பீல. ஆனால் அத்தையும் பச்சை புழு ஆரம்பம் சரி இப்போ சரி இன்னும் புழு தான் அது ஒரு காரியம். அப்படியே எல்லாமே பண்ணிட்டாங்க. சரி இன்னொன்னுமோ ஃபாதர் சின்ன பண்ணு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க. இவன் ஆரம்பத்தில் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு சொன்னா கண்டிப்பாக கட் பண்ணல. அவன் எதுவுமே சொல்லாமங்கெல்லாம் போய் சொல்லி பண்ணிட்டான். அதே மாதிரி வந்து ஒரு 10 பேருக்கு காசு கொடுத்து ஆகாஷ் தாங்க இதான் அண்ணன் தம்பி சொல்லி ஏமாத்தி அப்புறம் இனிமேல் பண்ணிட்டு போயிட்டான். இவன் 10 பேர் செட் பண்ணி ஆளிட்டு வந்துட்டு
செஞ்சுட்டா அது ஒரு பாவம். இன்னொரு காரியம் என்னென்னா, எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக என்ன பண்ணேன், குடும்பத்தை பெருமையும் ஏமாத்தினான், எங்கள் அம்மாவை ஏமாத்திட்டான். கடைசி என்னையும் இந்த நிலைமை ஆகிட்டு பேக் எடுத்துகிட்டு ஜாலியாக போயிட்டாரு அவர் சொந்த ஊருக்கு. அது ஒரு விஷயம். ஆனால் இன்னைக்கு வீட்டாண்டு போய் பார்த்தா, அப்போது பார்த்தீங்கன்னா ஏன் பேக் எடுத்து போகிறோன்னா, இப்போ வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போனால் செய்வாங்க, காலை போவோம் 8 மணிக்கு போவோம், 8 மணி 7 மணிக்கு போவோம் வேலைக்கு. சார் வேலை முடிஞ்சிச்சு, திருப்பி வீட்டுக்கு போக மாட்டாங்களா? அதே மாதிரி தான் வந்தார், வேலை பார்த்தாரு, முடிச்சாரு, போயிட்டாரு. அவ்வளோதான். அவனுக்கு தான் வந்தது. அது ஒரு கதை. அப்போது இவனோட ஜெயக்குமார் கண்ணோட்டம் என்னென்னா, நகை பானம், நகை பானம். உணவு வந்து என்னென்னா, இவருக்கு வந்து உணவு கொஞ்சம் அதை ஒன்று என்ன பண்ணுமா தெரியல. அந்த மாதிரி இவங்க தான் நான் வாழ்த்துக்காக கல்யாணம் பண்ணல. பணம் வேணும், நகை வேணும், நட்டு வேணும், அது வேணும், இது வேணும் ஆசைப்படம் தவிர, ஐயோ நம்மளுக்கு பொண்ணு கழிச்சிட்டாங்கப்பா, இனிமேல் இதை வச்சு நம்ம நல்லபடியாக வாழணும், அந்த இதெல்லாம் கிடையாது. சரி பார்த்தாரு, அதில் ஓகே, எல்லாத்தையும் கெத்துட்டோம், நம்ம இனிமேல் நிம்மதியாக போயிட்டேன். ஜெயக்குமார் உனக்கு தான் இந்த வீடியோ, யாருக்கும் இல்லை. இது வந்து என்னென்னா, பொது மக்களுக்கும் ஒரு அறிவிப்பு. ஏன்னா வந்து இது வந்து கிறிஸ்டி சொல்லி நீங்கள் வந்து எவ்வளோ பேர் வருவானுங்க, யாரும் நம்பாதீங்க. அது உங்களுக்கு பார்க்கும். அதேமாதிரி இந்த வீடியோ முக்கியமான முதல் யாருன்னா ஜெயக்குமார். இந்த வீடியோ ஜெயக்குமார் உனக்கும் தான் இந்த வீடியோ. அதே மாதிரி இன்றைக்கி எல்லாருமே சரி, கிறிஸ்டினில் இருக்க அத்தனை பேருமே கல்யாணம் பண்ணிட்டு வரது 1000 பேர் வருவாங்க, தச்சுலேருந்து ஃபாதர் அங்குது அவங்க இவங்கன்ட்டு. ஆனால் வாழ்க்கை கண்டு போகும்போது ஒத்தனை வரமாட்டாங்க. புரியுங்களா மக்களே? கல்யாணம் பண்ணுறதுன்னா ஒரு தச்சு, அந்த ஃபாதருக்கு அந்த ஃபாதர் பெரிய ஃபாதர், இன்னும் பெரிய ஃபாதர், அது மாதிரி வருவாங்க. ஆனால் வாழ்க்கை கெட்டு போயிடுச்சு. இன்றைக்கி யாரும் வருவானா? வரமாட்டாங்க. ஐயோ எனக்கு தெரியாது சிஸ்டர், நான் வரல சிஸ்டர், ஐயோ என்னை விட்டுருங்க, போயிட்டே இருப்பாங்க ஒரே வார்த்தை. எல்லா ஃபாதரும் தான். நான் வந்து இவங்க அவங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே டோட்டலி நம்ம இந்தியா ஃபுல்லாக சரி அதான் அது பார்ப்போம். அப்போது இன்றைக்கி காலகட்டத்தில் வாழ்க்கை கெட்டு போயிடுச்சு. நீ வந்து எங்கள் அம்மா கஷ்டப்படுறேன், நான் போய் கஷ்டப்படுறேன். ஒரு ஃபாதர் என்னப்பா, இது வரைக்கும் எவ்வளோ பேர் வீடியோ பார்த்துப்பாங்க கிறிஸ்டினில், ஒருத்தராக ஃபோன் பண்ணி என்னப்பா பிரச்சனை சொல்லுப்பா, நான் செய்கிறேன்ப்பா. யாரும் வருவாங்களா? வர மாட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்சவங்க வர மாட்டாங்க. கூட்டு வந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஆரோக்கிய நாதன், அவரு கூட நீ வர மாட்டார். ஆனால் துட்டு தருங்க ஐயா, உங்களுக்கு வந்து உங்கள் ஒரு பேட்ச் எடுத்துக்கிறோம், உங்களுக்கு உங்கள் மனைவிக்கு பட்டு போடுவ வெள்ளை சாரி வாங்கிட்டோன்னா, அதை வர சிஸ்டர் முதல்ல வர நான் கழிச்சு வருவாங்க கண்டிப்பாக. அது எல்லாத்தையும் நடக்கிற விஷயம் தான். ஒரு வீட்டுக்கு போகிற சரி முதல்ல கேட்போம், சிஸ்டர் காலையை குத்துரு, எனக்கு அது குத்துணும் இது குத்துன்னு சொல்லி முதல்ல அக்ரிமெண்ட் போடுவாங்க. இப்போ வீட்டுக்கு ஹவுஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் போடுவாங்க. இந்த மாதிரி அந்த வீடு அக்ரிமெண்ட் இருந்து இப்போ வீட்டுக்கு போனால் ஒரு புது வீட்டுக்கு போகிறாங்க, அவங்க அக்ரிமெண்ட் போடுவாங்க. எப்போ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, போகக்கூடாது, வீடு எல்லாம் சுத்தமாக வச்சு கொண்டு போடுவாங்க அக்ரிமெண்ட். ஆனால் இப்போ ஃபாதர் அக்ரிமெண்ட்னா, ஒரு தச்சுக்கு ஒரு புதுசாக வராங்க, ஒரு இந்து போகிறாங்க தச்சுக்கு போனாங்கன்னா, தம்பி அதை வந்து ஆம்பளை இருந்தாலும் சரி பொம்பளை இருந்தாலும் சரி, ஒரு பொம்பளை போனாங்கன்னா சிஸ்டர் அப்படின்னு போனால் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. சிஸ்டர் நீங்கள் தச்சு வந்துட்டீங்க, முதல்ல எங்கள் சபைக்கு வந்து வந்துட்டீங்க, ரொம்ப நன்றி. இனிமேல் மாதம் எப்படி கம்பெனி போனஸு பிஎஸ் காசு கொடுக்காங்களோ அதேமாதிரி இவங்க கேட்பாங்க, எனக்கு வந்து தசமாக கொடுத்துருங்க, காணிக்கை கொடுத்துருங்க, தச்சுக்கு வந்து இது இல்லை, ஃபேன் இல்லை, லைட் இல்லை, சேர் இல்லை, அப்புறம் வந்து மைக் இல்லை சொல்லி. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க வச்ச ஒரு தச்சு சேர் வாங்கி கொடுத்தா அவங்க வச்சுக்க மாட்டாங்க தச்சுக்கு, அவங்க வீட்டுக்கு போய் மேலே வச்சுப்பாங்க தனியாக. அது ஒரு விஷயம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபாதரும் சரி கிறிஸ்டின்லுக்கும் அத்தனையாலும் தோட்டி மிஸ்டேக் என்ன தெரியுமா, பணம். அவங்க வீட்டில் என்ன இப்போ எப்படி ஜெயிக்குமா பணம் நகை ஆசைப்படணும், அதே மாதிரி அங்கேயும். ஆனால் இப்போ யாரும் நம்பாதீங்க, எந்த கிறிஸ்டின்லேயே வந்து நான் வந்து பொண்ணு தரப்பா மாப்பிள்ளை தரப்பா இது பண்ணிக்கிறேன் யாரும் நம்பாதீங்க, உஷாராக இருங்க. அதே மாதிரி ஜெயிக்குமா உனக்கு இந்த வீடியோ தான், நீ நினச்சி ஐயோ நம்மளுக்கு எதுவும் சொல்லிடான்ட்டு, உனக்கு வந்து இந்த வீடியோ முதல் வீடியோவே உனக்கு தான் முதல்ல போகிறேன். நீ பாரு, ஏன்னா உனக்கு வந்து ஏன்னா உன்னாதான் எங்கள் வாழ்க்கை கெட்டு போயிடுச்சு, அது ஒரு காரியம். அதனால் நீங்கள் எல்லாமே பார்த்து கொண்டு ஒவ்வொரு மக்களும் கண்டிப்பாக ஒரு முற்றுப்புள்ளி என்னென்னா, கிறிஸ்டியன் சொல்லி இந்த ஃபாதருங்க
முக்கியமான ஃபாதருங்க, இல்லை வந்து பெரிய பிஷப்பு அதுங்க சொல்லி வராங்க. ஆனால் நம்பாதீங்க யாரும். இன்றைக்கி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவங்களுக்கு அது செய்கிறேன், இது செய்கிறேன், துட்டு கொடுக்குறேன், மளிகை சம்பளம் மாதம் சொல்லி சொல்லுவாங்க. அதை நம்பாதீங்க. எல்லாம் உஷாராக இருங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து காலத்தில் வந்து யாரை ஏமாறுவாங்க, யாரை ஏமாற மாட்டாங்க பார்த்துட்டு இருக்காங்க. யாரும் நம்பாதீங்க அதான் சொல்லுவேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் உங்ககிட்டேருந்து நடைபெற நன்றி, வணக்கம்.